Hello, UGTRB English, Unit 1, History of English Literature, Age of Milton, 1625 to 1660. This is from W.H. Hudson. Hudson's book. From that I have gathered information and I am sharing it with you who are preparing for UGTRB English examination. Now, topic number 39, General Characteristics of the Age of Milton. இப்போ இந்த வீடியோவில் ஏஜ் ஆஃப் மில்டனில் டாபிக் நம்பர் 39, தட் இஸ் ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது ஹட்சன் புக்கில் இருந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், அவுட்லைன் ஆஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் புத்தகத்தில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதில் எதெல்லாம் கொஷனாக கேட்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அப்படியே சொல்லிகிட்டே வருவேன். நவ் கம்மிங் டு த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், த ஏஜ் ஆஃப் மில்டன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் த பியூரிட்டன் ஏஜ். Okay, it's also called Puritan age. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, during this age Puritanism, okay, it is a sect within Anglican Church. Anglican religion அப்படின்னு இருக்கு, ரோமன் கேத்தலிக் சர்ச்சில் இருந்து பிரிஞ்சு போன ஆங்கிலிக்கன் சர்ச். அந்த ஆங்கிலிக்கன் சர்ச்சுக்குள்ளார ஒரு செக்ட், இட்ஸ் அ டிசென்டர் செக்ட். ஓகே, they are called as dissenters. ஏன் அப்படின்னா they disagree with the mother movement. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த மூமெண்ட் என்ன ஆச்சு, இட் பிகேம் அ மாரல் அண்ட் சோஷியல் ஃபோர்ஸ். அது ஒரு மாரல் ஃபோர்ஸ் ஆச்சு, ஒரு சோஷியல் ஃபோர்ஸ் ஆச்சு. இட் ஆல்சோ பிகேம் அ பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ், ஒரு ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாகவும் மாறுச்சு அப்படிங்கிறது தான் இங்கிலீஷ் ஹிஸ்ட்ரி நமக்கு சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன். இப்போ நமக்கு ரெண்டாவது இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பியூரிட்டானிசம் பிகேம் த கண்ட்ரோலிங் பவர் இன் இங்கிலாந்து. ஒரு காலகட்டத்தில் ஏறக்குறைய 1642 இருந்து 1660 வரைக்கும் we have the rule of the Commonwealth. இதில் 1 or 2 years இந்த பக்கம் இருக்கும், 1658 வரைக்கும் அப்படின்னு ஒரு சில புக்ஸில் இருக்குது. நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப ஜென்ரலான இன்ஃபர்மேஷன், தட் இஸ் த ஏஜ் ஆஃப் த காமன்வெல்த். இந்த டைமில் முக்கியமான விஷயமாக ஹட்சன் சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஏஜ் பீரியட், த ஏஜ் ஆஃப் மில்டனில் பார்த்தீங்கன்னா, people were dissatisfied with the Church of England. Okay, so Church of England அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆங்கிலிக்கன் சர்ச் மேலே ரொம்ப பெரிய அதிருப்தி வந்தது. இந்த டைமில் ஏன் அந்த அதிருப்தி வந்தது அப்படின்னா, நிறைய பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த சர்ச் லெட் கவர்மெண்ட்டுக்கு எதிராக மாறினார்கள். எக்லாசியாஸ்டிக்கல் கவர்மெண்ட், ஆங்கிலிக்கன் சர்ச் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துச்சு அப்படின்னா, எக்லேசியாஸ்டிக்கல் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துச்சு. எக்லேசியாஸ்டிக்கல் அப்படின்னாவே சர்ச் ரன் கவர்மெண்ட். அப்போ பிஷப்ஸ் வேர் பவர்ஃபுல் இன் இங்கிலீஷ் சர்ச். அதற்கு எதிராக நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னா, they started raising their voice. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜான் கால்வின் ஆஃப் ஜெனீவா. ஓகே, திஸ் கேன் பி அ கொஸ்டின். இதை கியூன்னு நான் போட்டு வைக்கிறேன், நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. who exerted great influence on Puritans அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் ஜான் கால்வின் ஆஃப் ஜெனீவா. ஜான் கால்வின் அப்படின்னு ஒரு ரிஃபார்மிஸ்ட் இருந்தார். அவர் ஜெனீவாவில் இருந்த ஒரு நபர். அந்த நபர் அவருடைய ஐடியாலஜி என்ன பண்ணுச்சு, பியூரிட்டானிசத்தை பெரிய அளவுக்கு ஸ்ட்ராங் மூமெண்ட்டாக மாற்றுச்சு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன். தென் பியூரிட்டன்ஸை பற்றி நமக்கு முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பியூரிட்டன்ஸ் வேர் வெரி வெரி ஆஸ்டியர். AUSTERE, ஆஸ்டியர் அப்படின்னா they were very strict masters regarding what, they had very strict views regarding life and conduct. ஓகே, லைஃப்பில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். அதே நேரத்தில் என்ன பண்ணாங்க, they want to be very good in moral conduct. ஓகே, பர்டிகுலர்லி எந்த குரூப் ஆஃப் பீப்புளை வந்து பியூரிட்டானிசம் பெருசாக அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா, இட் அஃபெக்டட் த மிடில் கிளாஸ் பீப்புள். அப்பர் கிளாஸ் பீப்புள் இல்லை, லோவர் கிளாஸ் பீப்புள் இல்லை, மிடில் கிளாஸ் பீப்புள் வேர் வெரி மச் டச்ட் பை பியூரிட்டன் ஃபெய்த். அண்ட் அடுத்த பாயிண்ட் அவர் சொல்கிறது, ஹட்சன் சொல்கிறது, பியூரிட்டனிசம் பிகேம் அ நேஷ்னல் பவர். பியூரிட்டனிசம் வந்து ஒரு நேஷ்னல் பவராக மாறுச்சு. ஓகே, எதனால் அது நேஷ்னல் பவராக மாறுச்சு அப்படிங்கிறதுக்கு ரீசன். இந்த ரீசன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
during the reign of King Charles the First. Okay, Charles the First கிங்காக இருந்த காலத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. ஏன்னா அதில் முக்கியமான பிரச்சனையாக பார்க்கப்படுவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, that upper class people, okay, அந்த upper class people வந்து எப்படி இருந்தாங்களாம், they were fast, there was fast growing flippancy-னா ரொம்ப லைட்டான பிஹேவியர், மாரலி அப்ரைட் பிஹேவியர் இல்லாமல் ரொம்ப லைட்டாக லைஃப்பை ஜல்தா ஹே அப்படின்னு இருக்கிற மாதிரி. ரெண்டாவது, there was profligacy-னா இம்மாரல் பிஹேவியர், ரொம்ப ரொம்ப அசிங்கமான பிஹேவியர் நிறைய இருந்தது. அப்படின்னா மாரலி இம்மாரல் பிஹேவியர் நிறையா அப்பர் கிளாஸ் பீப்புள்கிட்ட இருந்தது. அப்போ த ஸோ கால்டு மிடில் கிளாஸ் பீப்புள் தே வேர் அகெயின்ஸ்ட் இட். ஓகே, அவர் ஹட்சன் வந்து அப்படியே ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, ஹீ ஸ்பீக்ஸ் அபவுட் த காஸ் ஃபார் த க்ரோத் ஆஃப் பியூரிட்டானிசம். வாட் ஆர் த காசஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது, த ஃபர்ஸ்ட் காஸ் என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, த சர்ச் அஃபீஷியல்ஸ் வேர் பிகமிங் வெரி பவர்ஃபுல் அண்ட் டிரானிக்கல். அவங்க என்ன பண்ணாங்களாம், தே பிகேம் டிரானிக்கல். என்ன அப்படின்னா, there was high-handed policy of laud, LAUD, லார்ட் அப்படின்னுங்கிற வேர்டை வந்து நம்ம நல்லா பார்த்துக்கணும். இட் இஸ் கால்டு லவ்தியானிசம். லவ்தியானிசம் அப்படின்னா பிளேஸ் விச் வாஸ் ரூல் பை த பிஷப்ஸ். ஓகே, இந்த சர்ச் அஃபீஷியல் தே பிகேம் ரூலர்ஸ். அவர்கள் வந்து ரூலர்ஸ் ஆனாங்க. when they became rulers they were extracting maximum from the people. மக்கள்கிட்ட இருந்து நிறைய என்ன பண்ணாங்க, ரிசோர்ஸஸை சுரண்ட ஆரம்பித்தாங்க. அப்போ பீப்புள் வேர் சஃபரிங் அண்ட் தே ஸ்டார்டட் ஹேவிங் அ டிஸ்லைக் ஃபார் ஆங்கிலிக்கன் ரிலிஜன். அப்போ அந்த ஆங்கிலிக்கன் ரிலிஜனை ரிஃபார்ம் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது. அப்போ பியூரிட்டன்ஸ் தே கேம் இன் வித் தேர் ரொம்ப அப்படியே ஸ்ட்ரிஞ்சன்ட் ரூல்ஸ், ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னா ஆங்கிலிக்கன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா இம்மாரல் பிஹேவியரில் இருந்தாங்க. அப்போ ஜாலியாக என்ஜாய் லக்ஸூரியஸ் லைஃப்பில் இருந்தாங்க. அப்போ என்ன பண்ணாங்க இவங்க பியூரிட்டன்ஸ் என்ன பண்ணாங்க, இந்த என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் வேணாம், தியேட்டர்னால நிறைய இம்மொராலிட்டி சொசைட்டியில் வருது அப்படின்னா லெட்ஸ் க்ளோஸ் டவுன் த தியேட்டர் அப்படின்னு வாய்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் வென் தே பிகேம் பவர்ஃபுல் தே க்ளோஸ் டவுன் த தியேட்டர். எந்த வருஷம், த க்ளோசிங் டவுன் ஆஃப் தியேட்டர் 1642. க்ளோசிங் ஆஃப் தியேட்டர்ஸ் 1642. ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இயர்ஸ். அப்போ இது பியூரிட்டன்ஸ் தான் இந்த மாதிரி பண்ணாங்க. அப்போ பியூரிட்டன்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, there was a fierce conflict. உள்ளேயே ரிலிஜனுக்குள்ளேயே நிறைய போராட்டம் நடந்து கொண்டு இருந்தது. அதோடு ஆட் பண்ணுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார்ல்ஸ் I என்ன பண்ணார், he was encroaching much of the rights of the commoners and he was playing with the constitutional rights of the English people, common people. Okay, அவங்களுக்கு எந்த ரைட்ஸுமே இல்லை. அண்ட் monarchy was moving towards a tyranny. இப்போ அரசாட்சி என்னமாச்சு, அரசாட்சி வந்து ஒரு சர்வாதிகார ஆட்சியை நோக்கி சென்றது. அப்போ என்ன சொன்னா அப்படின்னா, பார்லிமெண்ட்டுக்கு பவர் கிடையாது, எனக்கு மட்டும்தான் பவர், என் பவரை யாருமே கொஸ்டின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார், சார்ல்ஸ் ஃபர்ஸ்ட் came out with this important concept, the divine rights of the king. இது ஹட்சன் சொல்லியிருக்கிறாரு. நான் இதுக்கு மேலே உங்களுக்கு கொஷின் கேட்குறேன், when did he make this promulgation of the divine rights of the king? When? Okay, when did he declare the divine rights of the king? Charles the First. Okay, Charles First வந்து divine rights of the king என்ன கான்டெக்ஸ்டில் அந்த பிரகடனப்படுத்தினார் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி நம்முடைய chat பாக்ஸில் போடுங்க. அந்த டிவைன் ரைட் ஆஃப் த கிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே, இந்த அரசனுக்கு வரக்கூடிய பவர் மனிதர்கள்ட்ட இருந்து வர்றது கிடையாது, இட் கம்ஸ் ஸ்ட்ரைட் ஃப்ரம் காட், கடவுள்கிட்ட இருந்து வர்றது. அப்போ யாருமே கொஷின் கேட்கக்கூடாது. அப்போ எப்படி காட் வந்து இன்ஃபாலிபிளோ அதே மாதிரி அந்த காடை நியமித்த அந்த கிங்கும் இன்ஃபாலிபிள். அவன் தவறிழைக்க வாய்ப்பே இல்லை, அவனுக்கு கம்ப்ளீட் பவர் அவன் கையில் இருக்கணும். எல்லாருடைய குடுமையும் கிங்குடைய கையில் தான் இருக்கும், அந்த அளவுக்கு பவர். ஸோ இட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் மொனார்கிக்கல் அப்சல்யூட்டிசம். அப்சல்யூட் பவர், கிங் ஹேஸ் அப்சல்யூட் பவர், வேறு யாரும் அவரை கொஷின் கேட்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. அண்ட் திஸ் இஸ் கமெண்டட் பை ஹட்சன் ஆஸ் earthly tyranny. ஓகே,
டிவைன் ரைட்ஸ் ஆஃப் த கிங்கை பற்றி அவர் பேசும்பொழுது என்னன்னு சொல்லியிருக்கிறாரு, ஹி கால்ஸ் இட் அஸ் earthly tyranny அப்படின்னு ஹட்சன் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு சம்மேஷன் மாதிரி திருப்பியும் கொடுத்துருக்கிறாரு. என்ன அப்படின்னா பியூரிட்டனிசம் பற்றி சொல்லும் பொழுது, பியூரிட்டனிசம் became in the age of Milton, it became a political force, moral force and religious force, and it became a custodian and defender of threatened liberty. Okay, King Charles the one timeல மக்களுக்கு லிபர்ட்டி ஃப்ரீடம் அப்படிங்கிறதே இல்லாமல் இருந்தது. ஆனால் பியூரிட்டனிசம் என்ன பண்ணுச்சு, it became a defender and custodian அப்படின்னு சொன்னீங்கன்னா promulgating something, saying something and fighting for it. ஸோ மக்களுடைய ஃப்ரீடத்துக்கு குரல் கொடுத்த ஒரு இயக்கமாக பியூரிட்டானிசம் பார்க்கப்படுகிறது. ஓகே, நவ் பியூரிட்டானிசத்தோடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, the tone and temper of English life and thought became profound. Okay, Puritanism affected literature and life of the English people. இங்கிலீஷ் பீப்புளுடைய லைஃப்பையும் தாட்டையும், தாட் அப்படின்னு சொன்னீங்கன்னா லிட்ரேச்சரையும் ஓகே பெரிய அளவுக்கு பாதித்த ஒரு மூமெண்ட் வந்து பியூரிட்டானிசம். இட்ஸ் அ ரிலீஜியஸ் மூமெண்ட் which became a social movement, cultural movement and political movement அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு அவர் கொடுக்குறாரு. இப்போ இந்த விஷயம் நமக்கு கொஷினாக வரலாம், அதனால் இதை வந்து Q அப்படின்னு நான் போட்டு வைக்கிறேன். இதை நீங்கள் கொஞ்சம் திருப்பி பார்த்துக்கோங்க. What does Hudson say about the spirit of Puritanism? ஸ்பிரிட் ஆஃப் பியூரிட்டானிசம் பற்றி ஹட்சன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பாசிட்டிவாக இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, the spirit is fine and noble. This is பாசிட்டிவ் குவாலிட்டி. அது ரொம்ப ஃபைனான ஒரு ஸ்பிரிட். அதே நேரத்தில் இட்ஸ் நோபல். ஏன் அப்படின்னா அதோடைய காசு வந்து ரொம்ப பெருசு. ரெஃபார்ம் அப்படிங்கிற காசு இருக்குது, ரிஃபார்ம். ஆனால் அதில் நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி வெரி ஹார்ட் அண்ட் ஸ்டர்ன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் அதை இன்னொரு ஸ்டெப்பாக போய் இன்னும் கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறாரு. அட்மிரபிள் குவாலிட்டிஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் நோன் ஃபார் இட்ஸ் இன்டெகிரிட்டி அண்ட் அப்ரைட்னஸ். அப்ரைட்னஸ் அப்படின்னா ஓகே ஜஸ்டிஸ் பக்கம் நிற்கிறது, ஜஸ்ட். இன்டெகிரிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் ஃபாலோஸ் மாரல் அண்ட் எத்திக்கல் கோட். இப்போ இதில் எல்லாமே பியூரிட்டானிசத்தை பற்றி, பியூரிட்டானிசத்துடைய பாசிட்டிவ். அப்போ இந்த அப்ஜெக்டிவ் பேஸ்டு கொஷின்ஸ் கேட்கலாம். அப்போ வாட் ஆர் த குவாலிட்டிஸ் தட் டிஸ்கிரைப் பியூரிட்டானிசம் அப்படின்னு கொஷின் கேட்கலாம். ஸோ பியூரிட்டானிசத்தை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய வேர்டு வந்து ஒன்று இன்டெகிரிட்டி. இன்டெகிரிட்டி மீன்ஸ் மாரல் அண்ட் எத்திக்கல். நம்பர் 2 இட் இஸ் அப்ரைட். அப்ரைட் அப்படின்னா ஜஸ்ட். அதனுடைய நெகட்டிவாக இவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன, நெகட்டிவ் குவாலிட்டிஸ், இதுவும் கொஷினாக கேட்பாங்க. அதனால் இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. சார் எம்சிக்யூ கொடுக்கலையே அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விஷயத்தை நீங்கள் எம்சிக்யூவாக கேட்கலாம் அப்படின்னு நீங்கள் படிச்சுக்கோங்க. டிப்ளோரபிள் குவாலிட்டி அப்படின்னா நெகட்டிவ் குவாலிட்டி. நம்ம வந்து ஓகே இந்த குவாலிட்டி வந்து பேட், அதை வந்து நம்ம விரும்பத்தகாத குவாலிட்டி பியூரிட்டானிசத்துக்கிட்ட. என்ன அப்படின்னா பியூரிட்டானிசம் became very very fanatical. And number 2 it became morose அப்படிங்கிறது. ஓகே, அண்ட் இதனுடைய அடுத்த எக்ஸ்பிளனேஷன் தான் கீழே கொடுத்துருக்காரு. நேரோனஸ் ஆஃப் அவுட்லுக், ரொம்ப நேரோ, அதனுடைய அவுட்லுக் வந்து ரொம்ப நேரோ. அண்ட் இட்ஸ் சிம்பத்தீஸ் வேர் ஆல்சோ நேரோ. ஓகே, அது ரொம்ப ப்ராடான ஒரு வியூ பாயிண்ட் உள்ள ஒரு மூமெண்ட் கிடையாது, ரொம்ப நேரோடான வியூ பாயிண்ட் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சார் பியூரிட்டானிசத்தை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தார், மில்டனை பற்றி பேசலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா மில்டனை பற்றி சொல்கிறார். என்ன அப்படின்னா, மில்டன் இஸ் த கிரேட்டஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் பியூரிட்டானிசம் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஓகே, இது வந்து கொஷின் கேட்பாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கன்சிடர்ட் டு பி த கிரேட்டஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் பியூரிட்டானிசம் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்? திஸ் இஸ் அ கொஸ்டின். அதுக்கு ஆன்சர் வந்து மில்டன். எப்படி சார் மில்டன் வந்து ஒரு பியூரிட்டன் அப்படின்னு சொல்லுவீங்க அப்படின்னா, மில்டனை பற்றி இவர் சொல்லியிருக்கிறார். மில்டன், வாட் டைப் ஆஃப் பர்சன் வாஸ் மில்டன்? பாசிட்டிவாக என்ன சொல்கிற பாருங்க. மில்டன் வாஸ் அ இன்டென்ஸ் அண்ட் காட் ஃபியரிங் மென். ஹி வாஸ் அ இன்டென்ஸ் அண்ட் காட் ஃபியரிங் மேன். கடவுள் பார்த்து பயந்த ஒரு மனிதன்.
அதே மாதிரி ரிலீஜியஸ் ஃபர்வர் அதிகமாக உள்ள ஒரு ரைட்டர். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா he was illiberal and unreasonable man. This is negative quality. இது பாசிட்டிவ் குவாலிட்டி, இது நெகட்டிவ் குவாலிட்டி. அண்ட் என்ன பண்ணாராம் மில்டனை பற்றி சொல்லும் பொழுது எவ்வளோ ஹட்சன் பாருங்க கொஞ்சம் ஹார்ஷாக தான் இருக்கார் மில்டன் மேலே. என்ன சொல்கிறாரு? he made violent and extreme reaction against prevailing abuses. சொசைட்டியில் இருக்கக்கூடிய தவறான விஷயங்களுக்கு எதிராக ரொம்ப ஸ்ட்ராங்காக குரல் கொடுத்த ஒரு மனிதன். யார் அப்படின்னா மில்டன். ஸோ மில்டன் ரோட் மெனி ட்ராக்ஸ் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது. ஸோ அடுத்த விஷயம் பாருங்கள், he was preoccupied with moral and spiritual things. அவர் moral spiritual things பற்றி அதிகமாக யோசித்த ஒரு நபர். generally he generally neglected and often denouncedனா வேண்டாம் என்று சொன்ன ஒரு விஷயம். மில்டன் எதை அவர் வேணான்னு ஒதுக்குனாரு அப்படின்னா சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒதுக்குனாரு. ஆர்ட், நாலேஜ், பியூட்டி அப்படிங்கிற விஷயம்லாம் ஒதுக்குனாரு. ஆனால் ஹட்சன் என்ன சொல்கிறாரு? இந்த மாதிரி செக்குலர் லைஃபுக்கு முக்கியமான விஷயங்களை எல்லாம் மில்டன் ஒதுக்கி வைத்தார் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை இந்த செக்ஷனில் யார் சொல்கிறா? ஹட்சன் சொல்கிறாரு. திஸ் இஸ் ஒன்லி an introduction. Okay, and in the next video, it's a very short video because I don't want to make you worry. இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த வீடியோ முடிக்கும்போது அடுத்த வீடியோ I'll be continuing. in the next video I'll be posting. என்ன அப்படின்னா, நிறைய பேர் நம்முடைய சேனலில் போடக்கூடிய இந்த யூடியூப் கண்டென்ட் வேணும் சார், அது எம்சிக்யூஸ் நல்லா இருக்குது, உங்களுடைய மெட்டீரியல் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. சரி, அது கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். சரி, அதை எப்படி வாங்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த எம்சிக்யூஸ் இருக்குது, ப்ளஸ் இந்த மாதிரி கண்டென்ட்டை வச்சு உங்களுக்கு வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸும் இருக்குது. இதனுடைய எல்லா பிடிஎஃப்ஸும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இட் இஸ் பீயிங் கிவன் அவே அட் அ வெரி நாமினல் ப்ரைஸ். எவ்வளோ ப்ரைஸு, அதை எப்படி அவைல் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதை those who feel like getting, ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 120+ வீடியோஸ், அந்த வீடியோஸில் நிறைய 100+ வீடியோஸாக எம்சிக்யூ பேஸ்டு வீடியோஸ் இது வரைக்கும் கொடுத்தது. இதுக்கு அப்புறம் கொடுக்க போகிறது எல்லாமே பிடிஎஃபாக யார் யார் வாங்க விருப்பப்படுறீங்களோ அவங்க அந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பண்ணிட்டீங்கன்னா, இனிமேட்டு போட போகிற வீடியோவுடைய கண்டென்ட் எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ those who wish to join can check out the description. இல்லை சார், நான் வீடியோ மட்டும் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் நம்முடைய பிளேலிஸ்ட்டை எடுத்து பாருங்கள். நிறைய வீடியோஸ் இருக்குது, 120+ வீடியோஸ் இருக்குது. உங்கள் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வித் தட் ஐ say bye to you and I'll meet you with the next video on the age of Milton. Thank you.